மேஷம், முருகர் வழிபாடு செய்யாதீங்க, இது தெரியாத வரை. மேஷ ராசியோட குணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துடிப்பு, ஒரு வேகம், ஒரு முன்கோபம். அவங்களுக்கு எப்பயுமே இந்த முதல் காதலும் முதல் திருமணமும் பாருங்க, இதுல சனி வேற போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷம், முருகர் வழிபாடு செய்யாதீங்க, இது தெரியாத வரை. மேஷராசியோடைய முழு முதற் கடவுளான முருகப்பெருமான எப்படி வழிபடணும், கோயில் வழிபாடு என்ன, மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதம் பலன்கள் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல தெரிய வரும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் மக்களே எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மேலும் மேலும் ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசி, இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய்ங்க. இப்போ இந்த மேஷ ராசியோட குணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துடிப்பு, ஒரு வேகம், ஒரு முன்கோபம், எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சீரா பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு எப்பயுமே உடம்புல இருக்கும். ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நிக்கிறது 12 ராசிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மேஷமா மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம மேஷ ராசிக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு எப்பயுமே இந்த முதல் காதலும் முதல் திருமணமும் பாருங்க முழுமை அடைகிறது கிடையாது. ஸோ முதல் லவ்வுமே சக்சஸ்ஃபுல்லா போறது கிடையாது, முதல் திருமணமும் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆறது கிடையாது. ஏன்னா இது இவங்க மேல நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அவங்களுடைய சுய ஜாதகத்துல 2ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன், 7ஆம் இடத்தோட அதிபன் அதே சுக்கிரன், 2 குடும்பம் 7 அப்படின்றது திருமணம். ஏதோ ஒரு வகையில சுக்கிரன் பாவ கிரகங்களோட சேர்க்கையில இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு நீச்சமான சுக்கிரன் இருந்து சுய ஜாதகத்துல தசாபுக்திகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வருது. பட் இந்த ஜூலை மாதத்துல நான் ஏன் இதை முக்கியமா உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் கேதுவான சேர்க்கை இந்த ஜூலை மாதம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது காதல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி சமாளிக்கலாம், எப்படி எந்த மாதிரி கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த ராசி பலன்ல முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துல செவ்வாய், உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல புதன் இருக்காருங்க. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல குரு சூரியன், 5ஆம் இடத்துலதான் இந்த கேதுவும் சுக்கிரனோட இணைவு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. சோ இதுதான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. இதுல நீங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, காதல்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேதுவும் சுக்கிரனும் இருப்பது அப்படின்றது நல்லது கிடையாது. இந்த மாதம் முழுக்க மேஷராசியில இருக்கவங்க ப்ரப்போசல் ஏதாவது வருது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க லவ்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய காதல பிரச்சனை அனுபவிச்சிட்டோம், நம்ம நிறைய நொந்து நூடுல்ஸ் ஆகி நிறைய நம்பி போய் ஏமாந்து போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதத்துல இந்த கேது சுக்கிரனோட இணைவு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால காதல் ரிலேட்டடா இல்ல திருமணம் ரிலேட்டடா எந்த ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்ணாலுமே பொறுமையா முடிவுதான் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்குள்ளயும் இறங்காதீங்க. ஜூலைல கொஞ்சம் கேர்ஃபுல், பொறுமை. சரி, கோயில் வழிபாடு முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இப்ப மேஷராசியில பிறந்தவங்களுக்கு நம்ம எல்லாருமே முக்கியமா நம்ம அனுப்புற ஒரு கடவுள் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தான் நம்ம அதிகமா வழிபட சொல்லுவோம். ஏன்னா ஸ்தலமானது முருக கடவுளுடைய ஒரு பவர்ஃபுல்லா ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலமானது திருச்செந்தூர் முருகனா இருக்கு. பட் காதல் பிரச்சனைகள்ல வெளியில வரணும், 2ஆம் திருமணம், அதாவது முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்குள்ள போகணும், அதுவும் சீக்கிரமா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வல்லக்கோட்டையில முருகன் கோயில் இருக்கு இல்லையா? சோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு
உங்களுடைய பார்ட்னரோட நீங்க போய் சேர்ந்து செவ்வாய்க்கிழமைகள், அதாவது 3 மாதம் தொடர்ந்து போய் நீங்க செவ்வாய்க்கிழமைகளை வழிபடும் போது நிச்சயமான முறையில காதல் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே முருகப்பெருமானவர் உங்களுக்கு வந்து அத்தனை விஷயங்களுமே வந்து பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். அடுத்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் எப்படி இருக்க போகுது இந்த ஜூலை மாதம், கரியர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல சனி வேற போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிமைய அதிகமா கொடுத்துருவாரு சனி. வேலையில எல்லாரும் கூட இருக்க மாதிரிதான் இருக்கும், ஆனா நீங்க மட்டும் ஏதோ தனியா உங்களை வச்சிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 10 பேரையும் நடத்துற மாதிரி கண்டிப்பா உங்களை நடத்த மாட்டாங்க. உங்களை ஏதோ ஒரு ஏலியனை மாதிரி நடத்துற மாதிரிதான் நடத்துவாங்க. ஸோ ஒர்க் ரிலேட்டடா இல்ல நீங்க கரியர் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா, அது ரிலேட்டடா நீங்க இருக்கும்போது ஏதோ ஒரு தனிமைப்படுத்த மாதிரியும், உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அங்க கிடைக்காத மாதிரியும், வேலையை விட்டு தூக்குற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து அனுபவிக்கிற மாதிரியுமே இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு மாதமா இருக்கு. ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த ஜூலை மாதம் செவ்வாயை தொடர்பு கொள்றாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக செவ்வாய பார்வையிடுறாரு. அப்போ என்ன ஆகும்? செவ்வாய் யாரு? ராசிநாதன் இல்லையா? ஸோ ராசிநாதன் என்ன பண்ணுவாரா, கொஞ்சம் ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா 3ஆம் பார்வை, சனியோட 3ஆம் பார்வை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் இந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஸோ இதையும் நீங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா வல்லக்கோட்டை முருகனுடைய வழிபாடு வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். அதுக்கடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்கா, எங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி சேஞ்சஸை கொண்டு வர போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப துடிப்பா வளர்றவங்க. ஓகேவா? அவங்க எப்படின்னா எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலுமே சீரா சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். ஏன்னா பெற்றோர்களும் அப்படிதான் அவங்களை வந்து வளர்ப்பாங்க. ஆனா என்னன்னா வயதாக 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 என்ன ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு அந்த செவ்வாயோட தாக்கம் வந்து சுய ஜாதகத்துல அதிகமா இருக்கும்போது எந்த ஒரு டெசிஷனையும் ரொம்ப வேகமா எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். லைஃபே வந்து ஒரு மாதிரி என்னடா இது, இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல இது நம்ம எடுத்துதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட அவங்களுக்கு இருக்கும். பட் ஒன்ஸ் கிராஜுவலா அவங்களுடைய சுய ஜாதகத்துல சனியோட நிலைமையெல்லாம் நல்லா இருந்து, அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தோட அதிபதி புதன் அவருமே நல்லா இருக்கும்போது ஸ்லோவா கிராஜுவலா உங்களுக்கான அந்த விஷயம் வந்து பேலன்ஸ் ஆகும். பட் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுடைய லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, புதன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தோட அதிபதியுமே அவர் தான். ஸோ போட்டித் தேர்வு இந்த மாதத்துல ஏதாவது காம்படிஷன் நீங்க ஏதாவது பண்ண போறீங்க, டீச்சிங் காம்படிஷன் ஏதாவது உங்களுக்கு இந்த டைம்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது வருது, ஏதோ ஒரு காம்படிஷன் தேர்வுகள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. அதுவும் உங்களுடைய முயற்சியால. ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானாதிபதி புதனே வந்து ஆட்சி பெற்ற நிலையில இந்த மாதம் முழுக்க இருக்கார். ஸோ முயற்சிகளை பழிக்க வைப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா எந்த ஒரு விஷயத்த தொட்டாலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து குடும்ப ரீதியா கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் அகைன் 2ஆம் இடத்துல போயிட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து இருக்காரு, சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. மொத்தத்துல மேஷ ராசிக்கு இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் முருகரோட வழிபாடு அப்படின்றது நிறைய சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதல் சார்ந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் முருகர் வழிபாடு பண்ணும்போது. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.